முப்பது அன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை பெரியமேட்ல நம்ம பாய்ஸோட சேர்ந்து ஓல்டு ஃபேமஸ் ரெஸ்டாரண்டான நேஷனல் தர்பாருக்கு போனாங்க. இது எக்ஸாக்ட்டா எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரியமேட்ல இருக்க ரிப்பன் பில்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பழமையானது. அதுல 40 ரூபாய்க்கு பலோடா சாப்பிட்டுருக்கேன். செம்ம அல்ட்டியா இருக்கும். பட் அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்போ உங்க போயிட்டு மேங்கோ ஐஸ்கிரீம் ஃப்ரூட் கஸ்டர்ட் ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு நம்ம பயபுல அடிமையா உண்மையாவே நல்லா இருந்துச்சு. இன்னொருத்தர் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெக்கமெண்ட் பண்ணா அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்ம வீட்டுல சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் டேஸ்ட் இருந்துச்சு. என்ன மில்க் மேட் மட்டும் தான் இல்ல. ஒரு இடம்லாம் வீட்டு ருசி எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகுமா? நம்ம கொடுக்குற 35 ரூபாய்க்கு அதெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கடையை இழுத்து மூட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு பசங்க நக்கலா சொன்னாங்க. பில் பே பண்ண போறப்ப தான் பார்த்தோம் அவங்களோட ஸ்பெஷல் பலோடா வந்து 100 ரூபாய் போட்டுருந்தாங்க. டப்பா வலிச்சு நக்கி முடிச்சுட்டு நம்ம பசங்க சுட்ட கறிக்கு போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு கூட்டு வந்தாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிக்கன் பீஃப் ரெண்டுமே கபாப் ரெடி பண்ணி தராங்க. சீ கபாப் இருக்கு, மலாய் டிக்கா, ஹரியாலி டிக்கா எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க நம்ம பசங்க வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். நாங்க 4 பிளேட் சிக்கன் சீ கபாபும் ஹரியாலி டிக்காவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரேட் எதுவுமே பருந்தை விட வேகமா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம். சீ கபாபோட டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜூசியா ஸ்பைசியா செமையா இருந்துச்சு. இன்னும் சாப்பிட தோணுச்சு. பட் கையில காசு இல்லாதனால பாதியில டிராப் பண்ணிட்டோம். ஹரியாலி அடி போலிங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாயோட கைப்பக்கம் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கையை நக்குவாங்க. அவ்வளவு மக்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னா லைக் போட்டுருங்க. பை.